காலையில இருந்து வீரப்பன் மகள் வந்து தர்மபுரியில கூட வந்தாங்க அப்படின்னு யார் சொல்றா? அரசியல் கட்சி தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா? இப்படி நடத்தலாமா? அதனாலதான் நீங்க என்ன மதிச்சீங்க? அதனால நீங்க என்ன மதிச்சீங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல. என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையிலும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியில எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதுல உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற, அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிற்கிற இந்த என் மகன் நிற்கிறான். இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதையே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன். பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டு வேற எவன் பேசுவான்? காலையில இருந்து வீரப்பன் மகள் உங்களோட இருக்காங்க, உள்ள வரக்கூடாது இல்ல அழுதுந்தாங்க, உங்களை வந்து அப்பான்னு சொல்றாங்க. அவர்தான் எங்க அப்பா மாதிரி பாக்குறேன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? என் மகதான் இல்லங்க, உங்களை அப்பான்ற வீரப்பனுடைய அடையாளத்தினாலே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் சொல்லி அழுகுறாங்க. அப்படிலாம் இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அவங்க அப்பான்ற பேர்ல அடையாளத்தால உள்ள விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தாட்ட துருவம் உள்ள விடல சொல்லுங்க, அடையாளம் மட்டும் தடுக்கிறாங்க. இல்ல, அவங்க வந்து அழுதாங்க. அவங்க அது வழக்கை தேர்ந்த வழக்கறிஞர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. தலைவர் வந்து விஜய் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு துவக்க விழால பாத்தீங்கன்னா வாட் ப்ரோ ஒய் ப்ரோன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அவங்களுக்குள்ள வந்து கருத்து மோதல்ன்றது ஒரு இதுவா போயிடுறது. எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்களும் வாட் ப்ரோ ஒய் ப்ரோன்றீங்க, அவரும் அதான் சொல்றாரு. நான் சொல்றது என் தம்பி மேல சமூகத்துல சோசியல் மீடியா தான் வந்து இதுவா இருக்கு. உங்களுக்குள்ள கருத்து மோதல் தான் வந்து இதுவா இருக்கு. அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்னைய சொல்லல. அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்களை. அதில் அவர் அதை சொல்கிறார். நான் சொன்னதை அவர் திருப்பி அங்கே அவங்களுக்கு சொல்கிறாரு. கொள்கையாக கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்கிறே ஒழிய அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்போவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலாக அவர் வேறு தளத்துக்கு நின்றுட்டார், நான் வேறு தளத்தில் நிற்கிறேன். நான் வந்து பெரியாரை ஏற்கலை, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதில் 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அது அதை போய் லாஸ்ட் ஒன் சார் 2026 சட்டமன்ற தேர்தல்ல டிவிக்கோட கூட்டணின்றது எப்படி? சம்மன் அளிச்சா இதே போன்ற முழு ஒத்துழைப்பு தருவீங்களா? அது வருவேன் சார். லாஸ்ட் ஒன் சார் சீமான் சார் அதை எதிர்த்து நான் மட்டும்தான் போராடுவேன். இவங்க போராட மாட்டாங்க. அரசு காட்டல. அதை நான் கேட்டேன். நீங்க பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 பேருக்கு மேல வன்புணர்வு செஞ்சிருக்காங்களா, அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கோ நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சீமான் இல்ல, இங்க சீமான் இருக்கான். சீமானை சீண்டணும். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்களால என்னை சமாளிக்க முடியல. புரியுதா? என்னுடைய உளவியலை இவங்களை உளவியலா சாகடிக்கிறது தான் சார். 2026 தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருக்குமா?
சார் லாஸ்ட் சார் இது மட்டும் சொல்லுங்க சார் சீமான் சார் இது மட்டும் சொல்லுங்க சார் சீமான் சார் ஒரே நிமிஷம் சார். என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர். அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகள். எங்க மாமா அவங்களுக்கு தெரியும். அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. என்னைய விரும்பிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்னையே விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. பெரியாருக்கு எதிராக நீங்க சர்ச்சைக்குள்ள பேசுனீங்கல்ல, அதனாலதான் தீக்காவில இருந்து அழுத்தம் கொடுத்து அது இருக்குதுன்னு சொல்றாங்க. மீண்டும் அவங்களுக்கே தெரியும். என்ன அவங்க கூட இருந்து வளர்ந்தவனால கைதுக்கு அஞ்சுறாலோ, இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ, அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கணும். ஆமாம், உறுதியா தெரிவிக்கணும். சமீபத்திய பத்திரிகை ஒன்னு சொல்லுங்க. பிறந்த நாளுக்கு வாழ்த்து. ஆமாம்மா, உறுதியா அது அறிக்கையாகவும் கொடுப்பேன். அது இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லை. மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகை சிறையில இருக்கும் போதெல்லாம் யார் அப்படி ஆகிய அலைபேசியே இருக்காது, ஒண்ணு இருக்கு. சார் நீங்க 8 மணிக்கு நீங்க வரதா இருந்துச்சு சார். ஏன் சார் என்ன காரணம் லேட் ஆச்சு? சொல்லியாச்சுல. உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 60 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயும் சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும். இல்லை, 24 தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிதான் அதை பேசுகிறீங்க. இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது நினச்சி பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப காதலிச்சு பிரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை பழி வாங்கலாம்னு வச்சுக்கலாமா? அப்படிதான் அதான் நடக்குதா? இது காதல்னு ஒன்று இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? பேசுகிறது.